Good afternoon, everyone. This is David Adams. Still is Ilaka. We confirm once we start the session. Yes, sir. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் லென்த்தி ப்ராப்ளம், பட் நிறைய கான்செப்ட்ஸ் உள்ளடக்குது. நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போதும் நோட்ஸ் எடுக்கிறாரு. எப்பயுமே நான் காமன் சொல்ற விஷயம் அதுதான். நீங்க ஒரு சம் பார்க்குறப்போ படிக்கிறப்போ இந்த இந்த சம சால்வ் பண்ண போதும் அப்படின்னு அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்க்கணும். அந்த கண்டென்ட்ல என்னெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுல என்னெல்லாம் புதுசாக கற்றுக்க வேண்டியிருக்கு, அதை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுல என்னென்ன நோட்ஸ் எடுத்து வைக்கலாம், நான் சைட்ல எழுதுறேன், அதை நீங்க நோட் பண்ணிட்டே வாங்க. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டா ப்ராப்ளம்ல போகலாம். லைக் f1g be a functions, let f1g be a functions from r/0,1 to r. ரியல் நம்பர்ஸோட டொமைன் பாருங்க. டொமைன் பார்த்தீங்கன்னா 0, 1 மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டா டொமைன் வந்து கம்ப்ளீட் ரியல் நம்பர்ஸா இருக்கு. டிஃபைன் பை f of x equal to 1 by x and g of x equal to x minus 1 by x. For all x belongs to r minus singleton set of all 0,1. The smallest group of functions, என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்றத பாருங்க. The smallest group of functions such a lengthy problem, தெரிஞ்சுக்கணும், இந்த கான்செப்டுக்காக தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. The smallest group of the functions from r/0,1 to r containing f and g under composition of function their compositions of functions is isomorphic to what? Find the order. Find the order of the new group. இந்த டேஷ் இருக்கு பார்த்தீங்களா, இதையுமே வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதா டாஸ்க் பண்ணுது. ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த குரூப். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஆர்டர் அசால்ட்டாக வந்துடும். டைம் வந்து ஆனால் அந்த டேஷை ஃபில் பண்ணுறது தான் விஷயமே. அதை கண்டுபிடிச்சு ஆர்டர் ஆஃப் த குரூப் என்னன்றது தான் கேள்வி. அதுதான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஜாம்ல கேட்ட நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் டைப் கொஸ்டின். அதாவது உங்களுக்கு வந்து இது சாய்ஸ் கிடையாது, நீங்கள் தான் ஃபில் பண்ணணும். என்ன ஆன்சர்ன்றதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து சாய்ஸ் இருக்கும், செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி கிடையாது. சிஎஸ்ஐ நெட்ல ஒரு தடவை ஒரு மாடல் கொஸ்டினா வந்திருந்தது இது மாதிரியே வந்திருந்தது, ஆனால் இது கிடையாது. ஜாமோட டைரக்ட் கொஸ்டின் நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் டைப். உங்களுக்கு என்ன ஆர்டர்ன்றதை நீங்க டைப் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த குரூப் யாரு, அந்த கொஸ்டின் மார்க்ல இருக்கிற யாருன்றது தெரிஞ்சாதான் அதோட ஆர்டர் வந்து சொல்ல முடியும் உங்களால. மொதல் கொஸ்டின் எல்லாம் கரெக்டாக கவனிங்க. f/g அப்படின்ற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ், அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குமே ஒரே டொமைன், ஒரே கோடமைன். ஆர் டொமைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா r-0,1 to r. f of x வந்து எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா f of x எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா 1 by x அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிருக்காங்க. g of x வந்து x minus 1 by x. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த f1g இன்க்ளூட் பண்ணி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணணும். அதுல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். இது நான் f(g) முன்னாடி சொல்லியிருக்கேன். நீங்க ஒரு புதுசாக ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் த ஸ்மாலஸ்ட் குரூப் ஆஃப் ஃபங்க்ஷன், அது நம்ம ஏதாவது பேர் வச்சுக்கோமா, அதுக்கு ஜி கேபிட்டல் ஜி வச்சுக்கலாம். இந்த கேபிட்டல் ஜி யூஸ் பண்ணல. புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஃபார்ம் பண்ணணும். அந்த ஜில f(g)ன்ற ரெண்டையும் நீங்க கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிருக்கணும். அது போக அடிஷனல் நீங்க எத்தனை எலமெண்ட்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை எலமெண்ட் ஆட் பண்ணா இந்த ஜி வந்து குரூப்பா மாறும், அதான் கேள்வியே. இப்ப நமக்கு பொறுத்த வரைக்கும் ஜில எத்தனை எலமெண்ட் இருக்கு? ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரைக்கும் புதுசா கண்டுபிடிக்க போற ஜில எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு? ஐடியாஸ். சரி, ரிப்பீட் ஒன்ஸ் அகைன். f(g)ன்ற ரெண்டு கொடுத்துருக்காங்க நமக்கு. புதுசா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண போதும், அது ஸ்மாலஸ்ட் குரூப்பா ஃபார்ம் பண்ண போதும். லைக் நேற்று நம்ம ஆர்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, i⁴ தான் 1 வரும்,
I பவர் 8 ஒன்று தான் வரும். ஆனால் நீங்கள் எதுதான் எடுக்கணும், 4 தான் எடுக்கணும். ஏன்னா அதான் ஸ்மாலஸ்ட். அது மாதிரி ஜியை நீங்கள் குரூப்பாக மாற்றலாம். இத்தனை எலமெண்ட் போட்டு வேணா நீங்கள் குரூப்பாக மாற்றலாம். ஆனால் ஸ்மாலஸ்ட் குரூப்பாக மாற்றணும். இருக்கிறதுலே கம்மியான லெவலில் எலிமெண்ட்ஸை போட்டுட்டு அதுல இருந்து நீங்கள் குரூப்பாக ஃபார்ம் பண்ணணும். இதுதான் கொஸ்டினே. கண்டிப்பா நீங்க கண்டெய்னிங் எஃப்என்ஜின்னு சொல்லிருக்கனால நீங்க ஃபார்ம் பண்ண குரூப்ல எஃப்ஜி மெம்பரா கண்டிப்பா அவனே வந்துடுவான் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் ஆர்டர் ஆஃப் ஜில எத்தனை எலிமெண்ட் இருக்கு? ஆர்டர் ஆஃப் ஜி எத்தனை? 2. கண்டிப்பா குரூப்னா ஒருத்தர் இருக்கணும். யாரு குரூப்னா எனக்கு கண்டிப்பா வேணும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஐ இருக்கணும். அதாவது ஈன்றது வந்து நார்மலா சொல்றது ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுனால குரூப்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஆளும் ஃபங்க்ஷன் எலமெண்ட் கிடையாது, நார்மல் நம்பர் கிடையாது. இப்போ எஃப்ஜி தான் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்க. இந்த எக்ஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பாருங்க, ஐன்றது ஒரு ஃபங்க்ஷன். அது என்ன ஃபங்க்ஷனா இருக்கும்? குரூப்போட ஃபங்க்ஷனுக்கு ரெலவெண்டான ஐடென்டிட்டி எலமெண்ட் யாரு? இந்த ஐன்றது யாரு? எக்ஸ் இன்வெர்ஸ் கிடைக்கும். இன்வெர்ஸ் கிடைக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டா நீங்க சொல்ல போனோம் பிளஸோட ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லுங்க. நீங்க பார்த்தோம்ல பிளஸோட ஐடென்டிட்டி 0. டாட்டுக்கு என்ன? 0 1 அது மாதிரி ஃபங்க்ஷனுக்கு என்ன அப்படின்னா ஐ. அந்த ஐ யாரு அப்படின்னா எக்ஸ். எக்ஸ்ன்றது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். அதாவது 1 வந்து 1 கூடயே மேப் ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அதான் ஐடென்டிட்டி எலிமெண்ட் எக்ஸ் வேணும்னா முதல் இந்த குரூப்ல எக்ஸை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் டாஸ்க்கே அதுதான். முதல் டாஸ்க் என்ன? ஐடென்டிட்டி எலிமெண்ட்டை உள்ள கொண்டு வரணும். ஐடென்டிட்டி எலிமெண்ட் எப்படி பான் ஆகும்? அந்த எலிமெண்ட்ஸ் வச்சு தான் பான் ஆகும். நீங்க எல்லாம் பாருங்களேன், -1 அப்படின்ற ஒரு வந்து நான் சொல்றேன். இப்போதைக்கு இதுல 1 எப்படி கொண்டு வருவீங்க? இதுல 1 எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? இதுல -1 into -. பண்ணா 1 கூட போயிடும். அவ்வளவுதான். அப்ப ஐடென்டிட்டி வேணும்னா முதல்ல ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கணும். அப்படி நம்ம கையில இருக்கிற எலிமெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இப்போ எஃப்பும் ஜி மட்டும்தான். இந்த எஃப்ஜியை வச்சு ஏதாவது பண்ணி முதல் ஐடென்டிட்டி எலிமெண்ட் கொண்டு வரணும். நோ டவுன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/x இஸ் கிவன். ஜி ஆஃப் எக்ஸ் வந்து x/x - 1/x. கேப்டன் ஆஃப் குரூப் அப்படின்னா கேப்டன் ஆஃப் குரூப்னா ஐடென்டிட்டி எலிமெண்ட் தான் அப்படி சொல்லுவோம். ஸோ முதல் அவனை கொண்டு வரணும். கேப்டன் உள்ள இருக்கணும். இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு பிகாஸ் சோல்ஜர்ஸ் ரைட் தான். ஸோ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் 2 தடவை ஆப்ரேட் பண்ணுங்க. நீங்க லைக் -1 2 தடவை ஆப்ரேட் பண்ணீங்கல்ல 1 வர்றதுக்காக. அதுக்காக நான் என்ன பண்றேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 2 தடவை ஆப்ரேட் பண்றேன். So now students tell me what about f dot x? இதுக்கப்புறம் சம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸ்டார்டிங் புரியுது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வாட் இஸ் f dot f of x? f of x எழுதுவீங்களா? f of x. So which is f of 1/x இல்லையா? f of x வந்து 1/x given. What is f of 1/x? x sir 1/1/x divided by 1/x is equal to x. So பாருங்க இப்போ ஐடென்டிட்டி எலிமெண்ட் உள்ள கொண்டு வந்துட்டோம். So this can be easily replaced as x square. F dot f என்றது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x square எழுதிக்கலாம். x square equal to I. Now done, this is the equation number star. So equation நான் சரி ஸ்டார் கூட வேணும், அது ஒண்ணும் கூட வச்சுக்கணும். அடுத்து g dot g பண்ணுங்க. what is g dot g? g of x. g of x minus 1/x. இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? g of x minus 1/x என்ன ஆகும் சொல்லுங்க. இந்த கண்டென்ட் x minus 1 divided by x minus 1 by divided by x minus 1 divided by x. x அவ்வளவுதான். இப்போ இதை சால்வ் பண்ணுவீங்க. x minus 1/x by x by x minus 1/x. Is x getting cancelled? அடுத்து x getting minus cancelled. 1 divided by x minus 1. So minus 1 by x minus 1 can be expressed as 1/1 minus x. எழுதிக்கலாம் அதை. yes sir மாத்திக்கலாம், கீழே மாத்திக்கலாம். இப்போ now find g dot g of x. இதை சொல்லுங்க. அப்போ 3 g எடுத்துக்கோங்க. Can be expressed as g of x. So g of x என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் நமக்கு? 1 by 1 minus 1 இதுக்கு g எடுங்க. என்ன வந்துருங்க? g எடுத்து 1/1 minus x 1 by 1 minus x minus 1 divided by 1 by 1 minus. ஓகே. அடுத்து 1 minus
1 plus minus x. 1 plus 6 divided by 1 minus 6 divided by 1. என்ன வந்தது உங்களுக்கு இதுல ஸ்ட்ரைட்டா Yes. எக்ஸ்ன்றது ஆன்சர். X. ஸோ அப்ப இதுல இருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஜி கியூப் பண்றப்ப ஐ வரும் கரெக்டா. ஜி கியூப் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருந்து ஒரு ஹிடன் டீடைல் நம்ம எடுக்கலாம். ஆர்டர் ஆஃப் எஃப் என்ன? 2, 2. வெரி குட். வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ஜி? 3. 3. இதெல்லாம் ஹிடன் டீடைல். டக்கு நம்ம சம்மந்தம் கட்டுக்கிறது தான். இந்த ஆர்டர் பார்த்துட்டு இருக்கோம்ல அதை நம்ம லைட்டாக டிஸ்பிளே பண்ணுவோம். இதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ வி ஹாவ் கண்டென்ட். இப்போ என்னன்னா நம்ம கையில் இருக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/x, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/x, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ, ஜி கியூப் ஈக்குவல் டு ஐ. வேற என்ன இருக்கு? வேற என்ன சொல்லலாம்? ஐன்ற வந்து கிடைச்சிருக்கும். இப்போ ஜில 3 பேர் இருக்காங்க. நிறைய ஐ, எஃப், ஜி. கரெக்டா? இது போக எத்தனை பேர் இருக்கா? அதான் கேள்வி. நம்ம சம்மோட பாதியை தாண்டி கொடுக்குறோம். அப்புறம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் how will you find f dot g of x? then how will you f dot g of x? x by x minus 1, sir. f of g of x is equal to x by x minus 1. So f of x minus 1 by x is equal to 1 by x minus 1 by x. Can be also expressed as x by x minus 1. What is g of f of x? G of 1 by x. g of f of x. g of 1 by x. எல்லாமே ஃபங்க்ஷனோட அப்ளிகேஷன் தான். 1 by x minus 1 by x. 1 minus x by Sir, கீழே 1 by x. கீழே 1 by x சொல்லணும். 1 minus x by x by 1 minus x. And then 1 minus x. அப்ப இதுல இருந்து என்ன கிளியரா இருக்குன்னா f dot g of x g dot f of x சேமா இல்லைன்னு தெரியுது. Simply can be expressed as fg not equal to gf. Stands equation number 3. இதுல இருந்து fg not equal to gf னா இதுல இருந்து குரூப் ஒன்று கன்க்ளூட் பண்ணலாம். என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? வரக்கூடிய புது குரூப்பை நீங்க சொல்லலாம். fg not equal to gf னா என்னன்னு சொல்லலாம்? Not abelian. நாட் கண்டுபிடிக்கிற புது குரூப் வந்து நாட் எபிலியன். இதெல்லாம் ஹிடன் டீடைல் நம்ம அதிகமாக புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் எபிலியன் குரூப்பாக கிடைக்கும். அப்ப வரப்போத குரூப் ஐசோமார்பிக் டு சம் குரூப். இந்த சம் குரூப் என்னவா இருக்க போகுதுன்னா சம் நான் எபிலியன் குரூப்பா இருக்க போகுது. எபிலியன் குரூப்போட மேட்ச் ஆக போகுது கிடையாது. சொல்லிக்கலாம் அந்த மாதிரி. ஐசோமார்பிசம்னா ஒரே ப்ராப்பர்ட்டியை அக்செப்ட் பண்றது. சரி, அப்ப வந்து நீங்க வேற வழியில கேலி டேபிள் போட்டுதான் ஆகணும். பார்க்கலாம். கேலி டேபிள் பாருங்க. We have I, we have F, we have G, we have G square, we have FG, we have GF. இது எல்லாமே டிஸ்டிங்க்ட் டேர்ம்ஸ் தானே இப்ப நம்ம எழுதுற எல்லாமே. எஸ் ஆர் நோ? Yes, sir. எஸ். இது போக G கியூப் இருக்கு, F ஸ்கொயர் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து என்னவா மாறிடும்? G கியூப் F ஸ்கொயர் தான். அதனால நான் இங்க எழுதல. அது எல்லாமே மட்டும் கடைசி டிஸ்டிங்க்ட் 6 எல்லாமே சரி. ஓகே, நான் காம்போசிஷன் நான் யூஸ் பண்ணுவேன். What about the first row? ஐடென்டிட்டியோட எல்லாம் மல்டிப்ளை பண்ணா என்னதான் வரும்? I. அதே எலிமெண்ட் வரும். Same element. I, F, G, G square, F, G, G, F. அதே மாதிரி இந்த பக்கம் இதை சொல்லுங்க. F into I. F. F into F. F square. F square I, sir. குரூப்புக்கு ஐசோமார்பிக்கா இருக்குமா சார்? எந்த குரூப்புக்கு மேம்? S3 குரூப் சார். எஸ் மேம், வெரி குட். S3 குரூப் தான் ஐசோமார்பிக்கா இருக்கும். பட் பிஃபோர் தட் நீங்க வந்து இது குரூப்பா இருக்குமான்றதை உங்களுக்கு பார்க்கணும். இந்த டெய்லி டேபிள் ஐடென்டிக்கலா வந்துச்சுன்னா கண்டிப்பா இது குரூப் தான். S3 ஐசோமார்பிக்கா மாறிடும். ஓகே. பண்ணிடுவோம். F into G is Fg, and then Fg square. இங்க என்ன சொல்லுங்க அப்போ வேற வந்து G. 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 எப்படி G? F square into G.
ஐன்னு மாறும். ஓகே ஜி. அடுத்து இங்க Again G, sir. ஹவு ஜி எப்படி ஜி வரும்? அகைன் ஜி வந்து குரூப்பாக இருக்காது. ஒரே நேரத்துல டெய்லி டேபிளோட ஃபங்க்ஷனே எப்படின்னா ஒரே நேரத்துல ஒரே பாக்ஸ்ல ரெண்டு எலிமெண்ட் சேர்ந்தோம்னா தான் குரூப்பா இருக்கு. ஆக்சுவலி எஃப் இன்டூ ஜிஹெச் ஜிஎஃப். வாட் இஸ் த ஆன்சர்? சிஎஃப்ஜி எஃப். இட் இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் ஜி. இருக்காது இல்லையா? பிகாஸ் வி ஆல்வேஸ் see that composition is not associated, it's not commutative. மாற்றிக்க முடியாது இல்லையா? ஸோ அது புது என்ட்ரியா தான் மாறும். என்ன என்ட்ரியா மாறுது? சரி பார்க்கலாம். அந்த புது என்ட்ரிஸ் அதையும் டிஸ்கஸ் பண்ணணும். ஏன்னா இன்னொன்று காம்போசிஷன் ஃபங்க்ஷனுக்கு நீங்க மேலே என்னெல்லாம் எழுதிருக்கீங்களோ அந்த ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்களா ஐ, இது போக வேற வேற என்ட்ரியும் வரக்கூடாது. அதையும் நம்ம செக் பண்ணணும் பார்க்கலாம். இப்போதைக்கு இதை போட்டு வைப்போம். என்னன்னு போட்டு வைக்கலாங்க? எஃப் F ஜி G எஃப் G போட்டு வைப்போம். அடுத்து சொல்லுங்க. G ஜி. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுது என்னன்னு ஜிஎஃப் ஜி ஸ்கொயர் ஐ. இது என்ன வரும்? G F G ஜிஎஃப்ஜி. அண்ட் தென் G square F ஜி ஸ்கொயர் எஃப் ஜி ஸ்கொயர் G square ஜி ஸ்கொயர் எஃப் G square ஐ. F Sorry, F composite GF வந்து G square வரும் sir. எஃப் காம்போசிட் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எஃப் காம்போசிட் F composite GF is equal to G square. எஃப் காம்போசிட் ஜிஎஃப் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர். ஓகே நீங்க செஞ்சு பார்க்கலாம். நீங்க கண்டுபிடிக்கலாம். அதாவது இதுல இது மட்டும் நீங்க டாஸ்கா வச்சுக்கோங்க. கவனிங்க. அது வந்து உங்களுக்கு இதுல எதுனா புது புது என்ட்ரியா இருக்கோ அதெல்லாம் நீங்க தனியாக கண்டுபிடிச்சு டேபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாற்றணும். இந்த எஃப்ஜி ஹெச் யார் வருவா? எஃப்ஜி ஸ்கொயர் வேற என்ன புது என்ட்ரியா இருக்கு? ஏதாவது புது என்ட்ரி இருக்கா? G F G இந்த என்ட்ரி புது என்ட்ரி, இது புது என்ட்ரி. வேற G F G sir ஜிஎஃப்ஜி. வேற இது எவ்வளவு கண்டுபிடிங்க. யாராவது சைட்ல கண்டுபிடிச்சிருவாங்க. இது ஜிஹெச் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் சொல்லுங்க. வாட் இஸ் sir ஜிஹெச்? G square F புது entry ஓகே ஜி ஸ்கொயர் எஃப்ஜிஹெச் ஓட ஆன்சர் எஃப் காம்போசிட் ஜிஹெச் ஓட ஆன்சர் சொன்னீங்க. ஜிஎஃப் காம்போசிட் ஜிஎஃப் F composite FG வந்து F. G square. ஜி ஸ்கொயர். நீங்க செஞ்சு பார்க்கணும். ஆக்சுவலா கரெக்டா வருது. அந்த எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டீங்கன்னா இது வந்து கண்டிப்பா வரும். நானுமே இதை வெரிஃபை பண்ணிருக்கேன். ஜி ஸ்கொயர் தான் வரும். ஸோ இந்த என்ட்ரியை நம்ம புது என்ட்ரியா பழைய என்ட்ரியா மாத்திட்டோம். ஜி ஸ்கொயர்னே மாத்திட்டோம். F composite FG வந்து F sir. அதை இந்த டேபிள் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். டேபிள்ல எந்த என்ட்ரி இல்லை. ஸோ அந்த செகண்ட் ரோவா நல்லா வாட்ச் பண்ணி எது இல்லாம இருக்கு நம்ம என்ட்ரியில. ஐ இருக்கு, எஃப் இருக்கு, ஜி இருக்கு, எஃப்ஜி இருக்கு, ஜி ஸ்கொயர் இருக்கு. எது இல்லைன்னா ஜிஎஃப் மட்டும் இருக்கு. G F இல்லைங்க sir அப்ப அது மட்டும் அப்ப இந்த என்ட்ரி என்னவா தான் மாறும் கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா. G F நீங்க வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இதுதான் கரெக்டா வருது. இது எல்லா ஆன்சரும் உங்க கையில இருக்கு. எஃப்ஜி ஜிஹெச் எல்லா ஆன்சருமே கையில இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஜி ஸ்கொயர் வந்து 1/1 - x. ஜி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 1/1 - x. ஓகே ஜிஎஃப்ஜி. அப்ப இதையும் மாத்திக்கலாங்க. ஜிஎஃப் மாத்திக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 ரோ கிளியர் தான். டவுட் இருக்கு அதுல? no sir ஓகே எஃப்ஜி ஸ்கொயர் என்ன சொன்னீங்க? ஜி ஸ்கொயர் ஜிஎஃப். ஓகே ஜிஎஃப்ஜி ஜி எஃப் ஜி இந்த ஸ்பாட் என்ன வரும்? Yes. எஃப் வெரி குட். எஃப்4.
இந்த பாட்டு வந்து எஃப் வரும். அடுத்து ஜி ஸ்கொயர் எஃப் என்ன வந்துச்சு பாத்தீங்களா? ஜி ஸ்கொயர் எஃப். சரி பார்ப்போம். ஜி ஸ்கொயர் இன்டு ஜி கியூப், ஜி ஸ்கொயர் ஜி பவர் 4. ஜி தானே, ஜி பவர் 4 ஜி தானே, நமக்கே தெரியுங்களா? G power 4 can be expressed as G cube dot G, which is I dot G. அடுத்து வேற ஏதாவது உடனே எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிக்கிறீங்க? அதுதான் கேப்பா. Please kindly mute yourself. அதை எடுத்துட்டு போவேன். அடுத்து G square F. What is G square of G? This is GF. FG. எது FG? G square F, sir. G square F of G. FG. And G square into GF, which is G cube F. G cube வந்து ஐயா மாறிடும். சரி மட்டும் தான் விஷயம். அடுத்து FG. F square G அப்படின்னா என்ன வரும்? F square G. FG into F. என்ன FG F? G square தான் வரும். FG into F அப்படின்னா F square G கிடையாது, FG F தான் வரும். அந்த பக்கம் சொல்லுங்க. சாரி. So FG square, what is FG square? Then 3. FG square. GF. Okay. Sir, FGF தான் G square. சார் சைட்ல எழுதி இருக்குது இல்லைங்க சார், அதுல வந்துட்டு ஜிஎஃப்ஜி வந்துட்டு எஃப் மட்டும் தாங்க சார் வரும். GFG வந்து F மட்டும் தான் வரும். அது நான் எப்படி ஓகே இப்போ ஓகே நான் சைட்ல எழுதி கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ஓகே அடுத்து வந்து FG into FG அது என்ன வரும்? FG into FG என்ன வரும்? அடுத்து பாருங்க, FG எதையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, மாற்றி போட்டு மல்டிப்ளை பண்ணி பாருங்க. FG into FG தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். FGவே 2 தடவை FG எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து F வரும். சரி, FG into FG I and then இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். FG into FG, okay. What about FG cube? இந்த entry, ஒரு entry G cube I. F cube, FG cube. FG cube means G cube I வரும் சார், அப்ப F. F னு வரும். FG into GF. FG into GF. This is nothing but FG square F. இது புதுசா இருக்கும் இந்த கண்டுபிடிக்கும். FG square F. Just G. ஏன்னா நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா இங்க அந்த G தான் இல்லை, அதனால G போட்டுவிட்டேன். ஆனா நான் செக் பண்ணல, என்ன நீங்க செக் பண்ணிக்கோங்க. G தான் வரும் ஷியர் தான், ஏன்னா குரூப் கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணும். Move on to the final row, GF. GF square நம்மளோட கண்டென்ட் இருக்கா? GF square. GF square G தானே? Yes, sir. This is okay. GF into G, GFG. GFG. இப்போ நீங்க கரெக்ட் பண்ணது F. F. அடுத்து GF into G square. GF G square. GF G square. சரி இது இருக்கட்டும், அடுத்தது போலாம். அடுத்த என்ட்ரி சொல்லுங்க. ஃபிஃப்த் என்ட்ரி என்ன அப்படின்னா GF square G. அது இருக்கா நம்மகிட்ட? GF square G இருக்கா? இந்த ரெண்டு வேல்யூமே வேணும். GF G square என்ன வரும்? GF square G என்ன வரும்ன்ற வேல்யூ வேணும். Sir, GF composite FG வந்து ஐடென்டிட்டி. GF composite FG வந்து ஐடென்டிட்டி சார். GF composite FG ஐடென்டிட்டி இல்ல மேம் வராது.
ஏன்னா இந்த கடைசி entry நீங்க பாத்தீங்கன்னா ஜிஎஃப் இன்டூ ஜிஎஃப் அதுதான் ஐடென்டிட்டியா மாறும். எப்படி சொல்றேன் அப்படின்னா எஃப்ஜி வந்து எஃப்ஆ மாறிச்சு, அப்ப ஜிஎஃப் வந்து ஐயா தான் மாறும். இந்த கடைசி என்ட்ரி தான் ஐயா மாறும், ஜிஎஃப் தான் ஐயா மாறும். ஜி இன்டூ எஃப்ஜியும் ஐயா. யோசிங்க கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டா கொண்டு ஜிஎஃப் ஷேர் ஐ தான், அப்புறமா இல்லை. ஜிஎஃப்ஜி ஐ வந்த மாதிரி கண்டிப்பா ஜிஎஃப் ஐ தான் வரும். எல்லாம் செய்யுங்க, ஜிஎஃப் ஸ்கொயர் ஜி எல்லாம் பண்ணும், ஜிஎஃப் ஸ்கொயர் ஜி அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். மிச்சம் உள்ளதை மிச்சத்தை எழுதிக்கலாம். G square. G square, sir. எதுங்க ஜி ஸ்கொயர்? G F square G. அது வந்து ஜிஎஃப். G square, sir. ஓகே, ஜி ஸ்கொயர். இன்னொன்னு ஒன்று வந்து FG, sir. மிச்சம் உள்ளதை வந்து ஸோ நீங்க எப்படி கல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வெரிஃபை பண்றப்போ நீங்க எல்லாம் இந்த டேபிள நீங்க லுக்கிங் பண்ணீங்கன்னா எந்த இடமுமே வந்து இவ்வளவு பெரிய டேபிள நான் எக்ஸாம்ல உட்காந்து போட்டா 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுவேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் கொஸ்டின்லேயே ஒரு ஹிண்ட் இருக்கு, நல்லா பார்க்கணும். என்ன ஹிண்ட்ன்றதை பாருங்களேன், நல்லா படிச்சுட்டே தெரிஞ்சது. இந்த டேபிளுக்கு இவ்வளவு போராடணும்னு அவசியம் கிடையாது, பாருங்க. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் டேபிள் எப்படி போடணும். இந்த ஸ்மாலஸ்ட் குரூப் நான் அவனே கொடுத்தேன், குரூப்பா இல்லைன்னு கண்டுபிடிங்க நான் சொல்லவே இல்லை, இது குரூப் தான் அப்படின்ட்டேன். அப்ப நீங்க கண்டுபிடிச்ச டிஸ்டிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பா குரூப்பா ஆக்ட் ஆகும். கேலி டேபிள் போடணுன்ற நெசசிட்டி கிடையாது, இந்த டேபிளுக்கு சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. கொஸ்டின் நல்லா கொஸ்டின்லேயே ஹிண்ட் இருக்கு. நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க இல்லையா, ஸ்டார்டிங்ல நீங்க சொன்ன மாதிரி இது எடுத்ததுமே இது குரூப் தான் அப்படின்னு நீங்க சொல்லிடலாம். என்ன ரீசன்னா கொஸ்டின்லேயே குரூப் கொடுத்துட்டான், அந்த ஸ்மாலஸ்ட் குரூப். அப்ப நீங்க டிஸ்டிங்டா இருக்காங்கன்னு பார்த்தா போதும். டிஸ்டிங்டா எத்தனை எலமெண்ட் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா ஜின்ற செட்ல முதல் யார் யாரெல்லாம் இருந்துச்சு, எஃப்ஜி. இதை வச்சு யாரை உருவாக்கணும் ஃபர்ஸ்ட்? X I அடுத்து என்ன வந்துச்சு? ஜி ஸ்கொயர் ஒன்று கிடைச்சிச்சா தனியா? ஜி ஸ்கொயர் வந்துச்சு. வேற எஃப் ஸ்கொயர் ஐயா மாறிடும், ஜி கியூப் ஐயா மாறிடும். அப்புறம் எஃப்ஜி கண்டுபிடிச்சுங்க, ஜிஎஃப் கண்டுபிடிச்சுங்க. கரெக்டா? இதுக்கப்புறம் எதுவுமே டிஸ்டிங்ட் எல்லாமே கண்டுபிடிக்க முடியாது. முதல்ல நமக்கு இன்னொன்று கிளியர் ஆச்சு, நான் எப்ளைன் குரூப்ன்றது கிளியர் ஆச்சு. நமக்கு ஒரு ஹிண்ட்டும் தெரியும். என்ன ஹிண்ட் அப்படின்னா இந்த ரிசல்ட் நீங்க படிச்சுக்கணும். எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 6, எனி குரூப் ஆஃப் ஆர்டர் 6 இஸ் ஐசோமார்பிக் டு யாருக்கு? S3. What is S3? S3, sir. S3 படிச்சிருக்கீங்களா? What is S3? Symmetric group. சிமெட்ரிக் குரூப் பத்தி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் லெக்சரே இருக்கு. சிமெட்ரிக் குரூப்பா எப்படி அது ஃபார்ம் ஆகுதுன்ற லெக்சர் மிகப்பெரிய பாடம். இந்த S3 எப்படி ஃபார்ம் ஆகுது, எங்கெங்க வந்து இந்த S3 அப்படின்றதுக்காக நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சிமெட்ரிக் குரூப் ஆஃப் ஆர்டர், வாட் இஸ் த ஆர்டர்? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் Sn? அடிஷனலா தெரிஞ்சுக்கலாம். N factorial. N factorial. இதுக்கு ஒரு சப்குரூப் இருக்கும், அது Alternating group. alternating group, that set of all compositing with only even permutations. N factorial by 2. Yes. The set of all even permutations are மட்டும் கலெக்ட் பண்ணி எழுதுங்க group A ன்றது. Moreover, it is simple group. What is simple group? A ன்றது A பத்தி பேசும்போது No proper normal subgroup, sir. yes, N having no normal subgroups. Normal subgroups கிடைக்காது. Sn வந்து ஏன்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய நார்மல் சப்குரூப். ஆனா ஏன்ல இருந்து ஒரு நார்மல் சப்குரூப் அவங்களை எடுக்க முடியாது. அதனாலதான் ஏன் சிம்பிள் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிள் குரூப்ல சின்ன ஆர்டர் குரூப் எதுன்னு கேட்டீங்கன்னா 6 தான். A3ல இருந்து 6. So எல்லாமே உங்களுக்கு முக்கியமான கண்டென்ட். So therefore we easily say that G is isomorphic to S3 and the filling gap will be S3. The order of the group will be 6. The answer.
எது கேலி டேபிள் நடத்துறேன் அப்படின்னா உங்களுக்கு கேலி டேபிளோட கம்போசிஷன் தெரியணும். டக்குன்னு குரூப் கொடுக்குறோம்னா நீங்க செக் பண்ணணும் எந்த இடத்துல அடி வாங்குதா அப்படின்னு. இது வந்து ஒரு ஜாம் கொஸ்டின். இப்ப 2013 2013 கேட்ட ஒரு ஜாம் கொஸ்டின். ஓகே, நமக்கு இந்த ஜாம் கொஸ்டின் நெட் கொஸ்டின் அப்படி பார்த்தாங்க. கண்டென்ட் வந்து அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். இதுதான் பார்க்கணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ். அப்புறம் நம்ம இப்போ அடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா பை ஆஃப் என். அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்க. பை ஆஃப் என் எப்போலாம் ஆக்ட் ஆகுதுன்றதை பாருங்க. எப்போலாம் நம்ம நீங்கள் வரைக்கும் எப்போலாம் கண்டுபிடிச்சிருக்கீங்க பை ஆஃப் என்? நம்ம கிளாஸ் பார்த்தோம். எதுக்கெல்லாம் பை ஆஃப் என் எடுத்துருக்கீங்க? ஜென்ரேட்டர்ஸ் கண்டுபிடிக்க சார். ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் யாருக்கு? ZN அடிஷனல் மாடல். வேற யூனிட்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் யாருக்கு அப்படின்னா ZN மல்டிபிளிகேஷன் பண்ணாலே 0 இருக்காது கண்டிப்பா. அது ஆப்வியஸ். யூனிட்ஸ் ஆஃப் ZN ஸ்டார் மல்டிபிளிகேஷன் மாடல், இது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்னும் பை ஆஃப் என் பற்றி இன்னும் கொஞ்சம் வேற டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நம்பர் ஆஃப் ஆட்டோமாட்டிசம்ஸ் இந்த சைக்கிளிக் குரூப், அதுக்கும் அதுதான் கண்டிப்பாங்க. நம்பர் ஆஃப் ஆட்டோமாட்டிசம்ஸ். இந்த ஐசோமார்பிசம்ஸ் ஆட்டோமார்பிசம்ஸ் இந்த டேர்ம் கற்றுக்கவே வேண்டாம். கடைசி வரைக்கும் சம்ம எப்படி செய்யணும் கற்றுக்கணும் மட்டும் போதும். நம்பர் ஆஃப் ஆட்டோமார்பிசம்ஸ் சைக்கிளிக் குரூப், ஆஃப் சைக்கிளிக் குரூப். ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கு எத்தனை ஆட்டோமார்பிசம்ஸ் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? பை ஆஃப் என் போட்டா போதும். இதெல்லாம் வந்து பை ஆஃப் என் பேஸ் பண்ணி வர சம்ஸ். ஆட்டோமார்பிசம்ஸ் தான் என்ன? சும்மா நார்மல் டெஃபினிஷன்ஸ். ஆட்டோமார்பிசம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐசோமார்பிசம்ஸ். இல்ல நம்பர் ஆட்டோ கிடையாது. ஆட்டோமார்பிசம் என்னன்னா is one of the isomorphisms of G onto itself. ஐசோமார்பிசம் G to G dash போகும். ஆட்டோமார்பிசம் இட்செல்ஃப்கே வரக்கூடிய ஒரு பார்ட். இந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு தெரியுமா? ஹோமோமார்பிசம் வித் 1 அப்படின்னு தான் ஒரு பேர்ல சொல்லுவோம். என்ன பேரு? மோனோமார்பிசம். மோனோமார்பிசம். வெரி குட். ஹோமோமார்பிசம் வித் onto அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. Epimorphism. Epimorphism. Epimorphism is the basic concept for the fundamental theorem of isomorphism. அதை வச்சுதான் அந்த எபிமார்பிசம்ன்றதை வச்சுதான் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கான்செப்ட் லைட்டா உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்றேன். ஹோமோமார்பிசம்னா உங்களுக்கு என்ன தெரியும்? f of a star b equal to f of a star f of b. இந்த ஸ்டார் ஒரே மாதிரி இருக்க அவசியம் கிடையாது. இது சம் ஹேஷா கூட இருக்கலாம். This is f is a group from G to G dash. இது இப்படி இருந்துச்சுன்னா இந்த எப்ப வந்து என்ன சொல்றோம்னா ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். இது எப்ப மோனோமார்பிசமா மாறும்? மோனோமார்பிசமா எப்ப மாறும் அப்படின்னா இந்த பிசம்ஸ் முடிகிற எல்லாத்துக்கும் ஹோமோமார்பிசம் அவசியம். இது பேசிக். ஹோமோமார்பிசத்தோட 1 இருந்துச்சு அப்படின்னா அது மோனோமார்பிசம் சொல்றோம். இதோட ஆன்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர். என்ன பேர் இருக்கு? எபிமார்பிசம்ஸ். இந்த ரெண்டுமே இருந்துச்சுன்னா bisection. Bisection is the homomorphisms. Yes, isomorphism. Very good. So isomorphism மாறிடும். ஐசோமார்பிசம்ன்றது கண்ணாடி மாதிரி நம்மள மாதிரியே இருக்கிற இன்னொரு உருவம். என்ன அது வந்து உங்களுக்கு கண்ணாடி நீங்க உங்களை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிரரா தெரியும். நீங்க நீங்க இப்ப ரைட் ஹேண்ட் தூக்குனா லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியும். அது மாதிரி ஸ்ட்ரக்சர் தான் மாறிடுமே தவிர உருவம்லாம் ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க ஒரு குரூப் பாத்தீங்கல்ல, ஜி அப்படின்ற குரூப் என்னென்ன பாத்தீங்க? FG ஸ்கொயர் தான். FG G ஸ்கொயர். இந்த குரூப் வந்து எதுக்கு ஐசோமார்பிக்னு சொல்லிட்டீங்க? S3 ஐசோமார்பிக் சொல்லி சொல்றோம் அப்படின்னா இந்த ஜியை கண்ணாடியில பார்த்தா S3 தெரியும். அந்த மாதிரி ஒரு அசம்ஷன் சொல்றது. அது மேத்தமெட்டிக்கலோட டீப் எசன்ஸ் புரிஞ்சா சொல்றது நல்லா புரியும். இந்த ஜி வந்து யார் அப்படின்னா S3 தான். S3 தான் வேற ஒரு உருவம் எடுத்து ஜியா மாறி இருக்கு. இந்த ஜியா மாறி இருக்கு. GI FG GF G ஸ்கொயரா மாறி இருக்கு. ஒரு அவதாரம் எடுக்கிற மாதிரி நம்ம மெட்டாலஜில சொல்லணும் அப்படின்னா ஒரு அவதாரமா எடுத்து உள்ள வர்ற மாதிரி S3யோட புது அவதாரம் தான் இந்த ஜி. அது மாதிரி வந்து கேலி வந்து இப்படி என்ன ஒவ்வொரு அவதாரமா எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஒரு தேரம் சொல்றாரு. வாட் இஸ் கேலிஸ் தேரம்? சொல்லுங்க. கேலிஸ் தேரம். Any cyclic group is isomorphic to group of permutation. சைக்கிளிக்ன்றது அவசியமா? எனி குரூப் இதுல வரும்.
Any group of n symbols can be isomorphic to a group of permutations. Any group of n symbols, okay, n symbols, okay. Any group of n symbols is isomorphic to group of permutation. இது வரைக்கும் எத்தனை குரூப் இருக்கு, எத்தனை குரூப் ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க சர்ச் படி? கிட்டத்தட்ட கிடக்கு ஒரு 2 lakhs குரூப் இருக்கு. ஒரு ஓஷன் ஆஃப் அளவு குரூப் இருக்குன்னு சொல்லி கேள்வி சொல்லியிருக்காரு. அந்த ஓஷன் ஆஃப் குரூப்பையும் ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிறது. இதெல்லாம் எவனும் கிடையாது, இது எல்லாமே பெர்முடேஷன் தான், வேற வேற உருவம் எடுத்து இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி முடிச்சிடறாரு ஸ்ட்ரெயிட்டா. அவர்கிட்ட நீங்க என்ன குரூப் கொடுத்தாலும் என்ன சொல்றாருன்னா, எந்த குரூப்னாலும் ஓகே, இசட் இசட் ரியல் நம்பர்ஸ் எதுனாலும் ஓகே தான், எது கொடுத்தாலும் அதை அவரால் என்ன செய்ய முடியும்னா குரூப் ஆஃப் பெர்முடேஷனா மாற்ற முடியும். இதுல எப்படின்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ், கம்ப்யூட்டருக்கு எப்படி தெரியும், கம்ப்யூட்டருக்கு என்னன்னு தெரியும் எல்லாமே 0 and 1 by 0 and 1 தான் தெரியும் கம்ப்யூட்டர். ஸோ அது மாதிரி தான் இவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 0s and 1s பெர்முடேஷன் காம்பினேஷனா கொண்டு வந்துறாரு. கம்ப்ளீட்டா பெர்முடேஷன். நீங்க எந்த குரூப்னாலும் எடுங்க, எந்த சைக்கிளுக்கு எந்த எந்த எடுத்தாலும் ஐசோமார்பிசம்ன்ற வார்த்தை உள்ள வந்துச்சுன்னா அது அதுக்குள்ள அடங்கும்னு அர்த்தம். ஐசோமார்பிசம் இஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் எவிடன்ஸ். ரெண்டு குரூப்பும் ஒண்ணு அப்படின்னு சொல்றது. எந்த குரூப்பா இருந்தாலும் குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ஸா மாற்ற முடியும். அதோட ஆர்டர் வந்து நீங்க சொல்ற மாதிரி n ஃபேக்டோரியல் இருந்தா அதுக்கு ஒரு பெர்முடேஷன் குரூப், சிமெட்ரி குரூப்னு ஒரு பேரு தான் நீங்க வச்சிருக்கீங்க தவிர அது ஒரு பார்ட்டு. சிமெட்ரி குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ல நீங்க ஒரு சில இடத்துக்கு மட்டும் ஒரு பேர் வச்சு கூப்பிடுறீங்க. குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ல 2 எலமெண்ட் 3 எலமெண்ட் 4 எலமெண்ட் உள்ளதெல்லாம் இருக்கு. நீங்க படிக்கிறதுனா வெறும் n ஃபேக்டோரியல் மட்டும்தான். நான் சொல்றதுல இருக்கு 2 3 4 5 7 11 அந்த மாதிரிலாம் பெர்முடேஷன் குரூப்ஸ் இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே குரூப் ஆஃப் பெர்முடேஷன் தான். சிமெட்ரி குரூப்பா அப்படின்னா சிமெட்ரி குரூப் அதுல ஒரு பார்ட், ஒரு சின்ன பார்ட். அது குரூப் ஆஃப் பெர்முடேஷன்ல இருந்து வரக்கூடிய ஒரு சிமெட்ரி குரூப் மாதிரி இருக்கும். எல்லா குரூப்பையும் நம்மளால என்ன பண்ண முடியும்னா குரூப் ஆஃப் பெர்முடேஷனுக்குள்ள தள்ளிவிட முடியும். ஷுவரா இதுதான் சொல்றாங்க. இதுல இப்ப இந்த கம்ப்யூட்டர் பாயிண்ட் இதுல வந்து எஃப் ஃப்ரம் ஜி டு ஜியா இருக்கும்போது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அப்ப நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்றோம். இதுல எப்ப ஆன்ட்டு வருதோ அப்ப அது என்ன, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அது என்ன பேரு? ஆட்டோமார்பிசம்ஸ் அப்படின்னு பேரு. இந்த டெஃபினிஷன்லாம் கத்துக்கிட்டு நம்ம சம்ம செய்யறது வந்து யூஸ்லெஸ். அந்த டெஃபினிஷனுக்கும் அந்த சம்முக்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம ஐடியா பண்ணிடலாம். ஒரு சைக்கிளிக் குரூப்புக்கு எத்தனை ஆட்டோமார்பிசம்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 ஆஃப் them மிக்ஸா போகும். இங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, how many subgroups, how many automorphisms of a cyclic group of order 24 அப்படின்னு கேட்குறாங்க. சரி, கண்டுபிடிச்சு வைங்க. நம்ம will talk in 10 minutes. இன்னொரு லிங்க் நான் சென்ட் பண்றேன். கண்டினியூ செஷன். இதை மட்டும் கண்டுபிடிச்சு வைங்க, நம்ம பார்ப்போம் 10 minutes. Thank you.